14, 16 நாம் வாசிப்போம். கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஐயா, இன்றைய காலகட்டத்துல கோல் பட்டவுடன் சமுத்திரம் பிரிந்தது. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. கோல் பட்டவுடன் சமுத்திரம் பிரிந்தது. கடல் இரண்டாக பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வழியா இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்களாம்? வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு தலைக்கு மேல் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? தலைக்கு மேல் வெள்ளம் இருக்கிறதா? தலைக்கு மேல் போராட்டங்கள் இருக்கிறதா? உங்கள் கோலை நீங்கள் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கான கோல்களை நீங்கள் எடுக்க வேண்டும். வெறும் கையோடு நின்று கொண்டிருப்பது எப்படி? வெறும் உங்கள் மூளையில சுயபுத்தியின் மேல் சாய்ந்து கொண்டிருப்பது எப்படி? அல்லேலூயா. உங்கள் சுயபுத்தியின் மேல் சாயாதபடிக்கு கர்த்தருடைய கோல் ஊழியக்காரரிடத்துல மோசேயிடத்தில் செயல்படுகிறது. இன்றைக்கு உங்கள் கோல்களை எடுத்து பயன்படுத்துங்கள். தேவன் பெரிய காரியங்களுக்கு மத்தியில் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கோல் பட்டவுடனே சமுத்திரம் பிரிந்தது. மறுபடியும் வாசிக்குமா? நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. பட்ட உடனே நடந்தது. கோல் பட்ட உடனே நடந்தது. உடனே சமுத்திரம் இரண்டாக பிரிந்தது. உங்க வாழ்க்கையில நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கோலை பயன்படுத்தும் போது சில பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். சில போராட்டங்கள் உங்களை விட்டு விலகும். சில வியாதிகள் உங்களை விட்டு மாறும். சில வறுமைகள் உங்களை விட்டு போகும். சில தரித்திரங்கள் உங்களை விட்டு போகும். நீங்கள் நேர் வழியை கடந்து நீங்க வழியில நினைக்கும் போது கர்த்தர் வழியை உண்டாக்குவார். யார் எங்களுக்கு வழியை திறப்பார்? யார் எங்களுக்கு பாதையை கொடுப்பார்? பாதையை யார் திறந்து விடுவார்? சமுத்திரங்கள் ஜனங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறதே, எங்கள் வாழ்க்கையில் முழுகி போய் கொண்டிருக்கிறதே, எங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நினைக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்கள் கோலை எடுங்கள், இன்னைக்கு சமுத்திரம் பிரியும். அல்லேலூயா. உங்களுக்கான கோல் முழங்கால் முடங்குங்கள், உங்கள் பிரச்சனைகள் மாறும் என்று தேவன் சொல்லுகிறார். அன்றைக்கு கோல், இன்றைக்கு முழங்கால். இன்றைக்கு உங்கள் அதிகாரத்தை கையில் எடு. அன்றைக்கு மோசே தன்னுடைய கோலை எடுத்து வாங்கும் போது சமுத்திரம் இரண்டாய் பிரிந்தது. சமுத்திரத்துக்கு நேராக தன் கரங்களை நீட்டினாரு. சமுத்திரம் இரண்டாய் பிரிந்தது. இன்றைக்கு உங்க கரங்களை எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நீட்டுங்கள். உங்க முழங்கால் அவருக்கு முன்பாக முடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முழுகி போன எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளின் அதிகாரம் எல்லாம் மாறுவதற்கு அவர் தயாரா இருக்கிறார். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவர் விளையாடப்பட்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு உங்களை பார்த்து, இந்த 25ஆம் தேதி மட்டும் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில நம்ம ஊழியம் பண்றவங்க கிடையாது. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அதனால இந்த நாள் நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல. இதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசா கிரியேட் பண்றது கிடையாது. எல்லா நாளையும் போல இது ஒரு நாளை நான் என்ன பண்றேன் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இயேசு பிறந்தார் என்ற செய்தியை உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அறிவித்துக் கொண்டிருப்பது மாத்திரம் அல்ல, அதனால் சில மாற்றங்களை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. அதனால் சில எதை உண்டாக்க முடியும்? மாற்றங்களை உண்டாக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு மோசே நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கை மாறினது. இந்த ஒரு மோசை கோல் வைத்து அழிந்ததுனால அநேகருடைய வாழ்க்கை மாறினது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கோள்களையும் நீங்க எடுத்து பயன்படுத்தும் போது எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 3:15. கரைக்குள் போ, வெட்டி சுமக்கிற ஆசாரியர் தாங்கள் தண்ணீரில் வரத்து பட்டவுடனே
அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களை அற்புதங்களை செய்வார். 2025 ஒருவேளை நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம், உலக வழியில் நடந்திருக்கலாம், பல ஏமாற்றங்களை செய்திருக்கலாம், பல பாவங்களை செய்திருக்கலாம், பல அநியாயங்களை செய்திருக்கலாம், பல அக்கிரமங்களை செய்திருக்கலாம், பல துன்மார்க்க சிந்தைகளை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து நான் சொல்றேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது ஜலம் கோவிலாக நின்றது, ஜனங்கள் அந்த வழியாக கடந்து போனார்கள். அப்போ நதிக்கு கூட தெரியும், பரிசுத்தமா இருந்தா கடலே உங்களை கண்டு பயப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். 2 பேரும் பயப்பட மாட்டாங்க. பரிசுத்தம் இல்லைன்னா, பரிசுத்தம் இல்லைன்னா பிசாசுவனை பார்த்து பயப்பட மாட்டான், இயேசுவனை பார்த்து பயப்பட மாட்டான். அல்லேலூயா. வசனம் சொல்லுறது சங்கீதத்துல, நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா கர்த்தரை உங்களை பார்த்து நடுக்கத்துடனே உங்களை பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவிங்க, நடுக்கத்துடனே அவர் களி கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோல் பட்ட உடனே சமுத்திரம் பிரிந்தது, கால் பட்ட உடனே நதி பிரிந்தது. ஜனங்கள் அந்த வழியா என்ன பண்ணாங்க? கடந்து சென்றார்கள், நடந்து சென்றார்கள். இன்றைக்கு நீங்களும் இதே மூவூர்ல நின்று கொண்டு இதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அக்கறைக்கு போகாமல் இக்கரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை இப்படியே தான் முடிந்து விட வேண்டுமா? தரித்திரத்திலும், வியாதியிலும், நோயிலும், வறுமையிலும், இதே 20,000 சம்பளத்துல உங்க வாழ்க்கை முடிச்சுலாம் நினைக்கிறீங்களா? நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். நீங்கள் கடந்து செல்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. பிசாசின் வாழ்க்கையை விட்டு, பாவத்தின் வாழ்க்கையை விட்டு, அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு, அநியாயத்தின் வாழ்க்கையை விட்டு, உலகத்துடைய இச்சையை விட்டு, உலகத்துடைய அசிங்கங்களை விட்டு, உலகத்துடைய பாவங்களை துறந்து நீங்கள் சமுத்திரத்தின் வழியாக கடந்து போகும்போது கர்த்தர் உங்களை நேர் வழியாக நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க கடந்து போகாமல் இருக்கலாம், தண்ணியை பார்த்து ஐயோ வழி இல்லைன்னு சொல்லி அமர்ந்திருக்கலாம், நதியை பார்த்து பாய்ந்து கொண்டிருக்கிறத நினைச்சிருக்கலாம் உங்க வாழ்க்கையில. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்து நீங்கள் கடந்து செல்லுங்கள், உங்கள் வழியை உண்டாக்குகிறேன், நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், உங்களுக்கு பாதையை நான் உண்டாக்குகிறேன். ஜலங்கள்லாம் உங்களுக்கு முன்பாக அக்கினி குவியலாக என்ன பண்ணும்? ஜல குவியலாக நின்று என்ன பண்ணும்? உங்கள் மத்தியில் உங்களை தலை வணங்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறும்போது, பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கும்போது பூமியில எல்லாம் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல அநேகர் மரித்து போனார்கள், பூமி அழிந்தது என்று வேதம் சொல்லுது. ஆனா பரிசுத்தம் உள்ள காலத்துல அந்த ஜலக்குவியலுக்கு நடுவாக என்ன பண்ணாங்க? நடந்து சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீருக்குள் அடித்தார், 2ஆக பிறந்தது. எலியாவும் எலிசாவும் அந்த வழியாக என்ன பண்ணார்கள்? கடந்து போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எலியாவும் எலிசாவுமாக இன்றைக்கு உங்கள் மத்தியில உங்களுக்கு வழியை உண்டாக்குவதற்காக, பாதையை உண்டாக்குவதற்காக கர்த்தர் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வழியாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா வழிகளையும் உங்களுக்கு திறந்து காண்பிருக்கிற தெய்வம். சமுத்திரங்கள்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் பார்க்கும்போது தேவன் உங்கள் மத்தியில ஒரு வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைச்சு கூட இருக்கலாம், இந்த பண்டிகை நாட்கள்ல மிகுந்த உபத்திரத்தில் இருக்கிறோமே, கஷ்டத்துல இருக்கிறோமே, போராட்டங்கள் இருக்கிறோமே, பண தேவையில் இருக்கிறோமே, குழந்தைகளுக்கு துணியாடு இருக்கிறோமே, வழியை கர்த்தர் உண்டாக்குவார். உன்னுடைய பாதைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருந்தார். உங்களுடைய வழிகள் எல்லாம் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்துடைய மனிதர் உலகத்துடைய ஆசீர்வாதங்களை பார்க்கறாங்க. அல்லேலூயா. உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் என்ன பண்றாங்க? பார்க்கறாங்க. தேவன் பெரிய நீங்களாம் நான் சின்ன ஒரு கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசுல படிக்கும் போது ஒரு காக்கா தண்ணி தாங்க இருந்துச்சான். அது என்ன பண்ணுமா, தண்ணிலாம் தேடி தேடி பார்த்துச்சான், எங்கேயும் தண்ணி இல்லையா. ஒரு பல்லாவில் என்ன பண்ணிச்சு,
கொஞ்சம் தண்ணி இருந்துதான் கல்ல பொறுக்கி என்ன படிச்சான் போட்டு கொஞ்சம் தண்ணியில குடிச்சுதான் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அது சுறுசுறுப்பா வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை என்ன பண்றாங்க, அந்த கதையை உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, காகம் தண்ணீர் என்ன பண்ணிருக்கான், தண்ணி மேலே வந்தோடனே தண்ணி என்ன பண்ணிச்சான், தண்ணீரை குடித்தது என்று வேதம் சொல்லியிருக்குது. அல்லேலூயா. அது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிறுக சிறுக சேர்த்தாலும் கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம். மழை பெய்யுன்னு சொன்னாங்க, மழை பொழிஞ்சுது. மழையை நிப்பாட்டுன்னு சொன்னாங்க, மழை நிப்பாட்டப்பட்டது. தாகம் தனக்கான தாகத்தை மாதம் தீர்த்து கொள்ளும். எலியா பல மனிதர்களுடைய தாகத்தை தீர்த்து வைத்தார். பல மனிதனுடைய வெள்ளத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி மழையை பொழியக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆகிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை சுயநலமான வாழ்வு கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, பொதுநலமான வாழ்வு தான் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக மாத்திரம் நாம் ஜெபித்துக் கொள்ளக்கூடாது, தேசத்திற்காக மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? எப்பதான் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம், யாரெல்லாம் எப்பதான் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். மறுபடியும் நான் சொல்றேன். சத்துருவனே அன்னைக்கு போகுது மாலை வாங்கிட்டு போறது முடியும். உயிரோடு இருக்கும்போது ஒரு அண்ணாச்சி ஆறு வாங்கிட்டு நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆனா சத்துருவனை மாலை போடாதுன்ற நீ போல நம்ம யாரும் தப்பா நினைச்சு போறதுக்கு அப்படி யாருக்கு போடுற மாலை? ஊர் பார்க்கறதுக்காக. அதுல ஒரு பெருமை இருக்குது. நான் தான் பெரிய மாலை வாங்கி போட்டேன். இப்போ அதுல என்ன பண்றான், இந்த பக்கம் 2 பேர் மாலை புரியணும், இந்த பக்கம் 2 பேர் மாலை புரியணும். சாவுல மோளை அடிக்கும் போது அவன் என்ன பண்றான், மோளைக்காரனை கூப்பிட்டு ஒரே நேரத்தில் ஒரு மாலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஆட்சி போறான். மோளைக்காரனுக்கு அதுக்கு ஒரு 50 ரூபா, நீங்க இந்த ஆட்சி போடுறதுக்கு அவனா போட மோளை அவனா போட எல்லாம் பார்க்க யார் வராங்க பாரு, அவ்வளோ பேர் மாலை எடுத்து வர கொஞ்சாவது. அல்லேலூயா. இதெல்லாம் வந்து தன் சுய பெருமைக்காக செய்து கொள்வது. மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நாம் தேவனுடைய வழியை பின்பற்றுவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. ஏமா சர்ச்சைக்கு வரல, சாவு வந்துச்சு அன்னைக்கு. அல்லேலூயா. நான் சொல்ல கேட்டேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துடைய பெருமைகளுக்காக, உலகத்துடைய மனிதர்களுக்காக உங்களை எப்போதும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது. உலகம் தான், அதை நீ மாற்றவே முடியாது. உலகமும் அதன் ஆசை இச்சையும் என்ன பண்றோம், ஒழிந்து போகும். உலகம் என்ன தெரியுமா, இன்னைக்கு மாட்டி சிக்கி தவிர்த்து கொண்டிருக்குது. தங்கள் உறவுகளை எந்த உறவு என்று தெரியாம வாழ்ந்து கொடுத்த உலகம். கணவன் மனைவி உறவு எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தகப்பன் பிள்ளை உறவு எப்படிப்பட்டது என்று தெரியாம உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திருத்தணியில போன வாரம் நடந்த சம்பவம், பெத்த அப்பாவை 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அவர் செத்தாருன்னா கிளர்க்கு வேலை கிடைக்கும். 2 பிள்ளைங்க சேர்ந்து கட்டூரியம் பாம்பு எடுத்து போய் கட்டில் மேலே விட்டு கடி வச்சு சாவ வச்சுட்டாங்க. அப்பா சேர்த்துட்டாரு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கிட்ட போய் பணம் கேட்கறான், அவன் கண்டுபிடிச்சான். 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. எவ்வளோ பணத்துக்காக? 3 கோடி ரூபாய்க்காக. சொந்த அப்பா என்ன பண்றான், செத்தா அவருக்கு தான் வரப்போகுது, இப்பவே பணம் வேணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டான், அவருக்கு 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாரு. சத்ருவனை பசங்களுக்கு வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாவடிக்காக நம்ம பாம்பு பூசணும் வந்து என்ன பண்ணிட்டான், மாட்டி கொண்டாரு. அல்லேலூயா. இப்படிதான் உலக தகப்பன் உறவு எப்படிப்பட்டது என்று தெரியாம, கணவன் மனைவி உறவு எப்படிப்பட்டது என்று தெரியாம துன்புறுத்திக் கொள்கிறார்கள் தன்னையே. அதான் சொல்றேன், இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, இந்த இயேசுவின் அன்பு தெரியாம என்ன பண்றாங்க, செய்து கொண்டிருக்காங்க. இந்த ஜனங்களா எப்போ மாற போறாங்க, இவர்களோட வாழ்க்கையெல்லாம் எப்போ மாற போகிறது,
இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போது மாறப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுதுப்பா, இந்த எலியாவும் எலிசாவும் அந்த தண்ணீரை எல்லாம் முறுக்கி அடித்த உடனே நதி பிரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா செய்த அற்புதங்கள் எத்தனை? எலியா எத்தனை அற்புதம் செய்தார்ப்பா? அற்புதங்கள் எத்தனை? 7. எலிசா செய்த அற்புதங்கள், எலிசா 13 அற்புதம் செய்து மறிச்சிட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க எலிசா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கேட்டாரு, ஒரே ஆசீர்வாதம் முடித்து விட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ஏளனமா பேசும்போது எலிசா மறித்து விட்டார். அந்த இடத்துல ரொம்ப நாள் ஆயிடுச்சு மறிச்சு. அந்த இடத்துல ஒரு மரித்தவனை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, புதைக்கிறாங்க. எலிசாவின் எலும்பு பட்டு அந்த மரித்த மனிதன் உயிரோடு எழுந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை செயல்பட ஆரம்பிச்சது. 14 அற்புதம் அவர் மரித்த ஓட்டோட செய்து விட்டார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மரித்தவர்களாக மரித்து போனாலும் உங்களால் அற்புதங்களை செய்ய முடியும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கும்போது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களாம் நான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், சந்தோஷமா வாழ்ந்து மறிச்சிடுவோம், எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. இப்படிதான் வாழணும்னு சொல்லி ஒரு தேவ திட்டமும் அவருடைய தீர்மானமும் இருக்கிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரம் பட்டவுடன் அற்புதம் நடந்தது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தனது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தப்பட்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியருக்கு உன்னை காண்பித்து மோசே கற்பித்த காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 160 ஒருவன் அவருக்கு வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் விரோதமாய் இருந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 160 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாக்கியவான் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, கோல் பட்டவுடன் சமுத்திரம் பிரிந்தது, கால் பட்டவுடன் நதி பிரிந்தது, சால்வை பட்டவுடன் நதி பிரிந்தது, எலும்பு பட்டவுடன் உயிர் அடைந்தது, கரம் பட்டவுடன் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இயேசுவின் கரம் பட்டவுடனே குஷ்டரோகி என்ன பண்ணான்? சொஸ்தமானான். 100க்கு அதிகனுடைய வேலைக்காரன் என்ன பண்ணான்? சொஸ்தமானான். வேதத்தில் அநேகர் என்ன பண்ணாங்க? சொஸ்தம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆவது வசனம். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு நாள் சொஸ்தமாக்கப்படாது இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னால வந்து அவருடைய வஸ்திரத்தின் வாரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அல்லேலூயா. 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவர் வஸ்திரத்தின் வாரத்தை தொட்ட உடனே அவர் உதிரம் நின்று போயிடுச்சு, இந்த ரத்தம் ஊறுதல் நின்று போயிடுச்சு என்று வேதம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆடை பட்டவுடன் உதிரம் நின்றது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விஞ்ஞானிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் நிறுத்தி வேதனை நடந்து போகையில் அவருடைய நிழலாயிலும் அவர்களில் சில பேர் படுபடிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். நிழல் பட்ட உடனே சுகம் கிடைத்தது. பேதுரு நடந்து போகும்போது இந்த நிழல் பட்ட உடனே அநேக சுகம் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், வார்த்தை உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க எல்லாம் சுகத்தையும் பார்த்தீங்க. முதல்ல கோலை வைத்து அற்புதம் நடந்தது. மலையை அடிக்க சொன்னாரு, கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது. சமுத்திரத்தை கோலை கொண்டு பிறக்க செய்தாரு. காலில் நடக்கும் போது நதி பிரிந்தது. அப்படி சால்வையில வல்லமை இருந்தது, எலும்புல வல்லமை இருந்தது, கரத்துல வல்லமை இருந்தது, ஆடையில வல்லமை இருந்தது, அவர் நிழல்ல வல்லமை இருந்தது. நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. விசுவாசத்தால் இதை பெற்றுக்கொண்டு நீங்க சுகமா வாழ்வது என்று நான் நம்புகிறேன்.